அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க. மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே மனசில் ஒவ்வொரு விருப்பங்கள், ஒவ்வொரு ஆசைகள், கனவுகள் இது எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட நம்முடைய எண்ணங்கள் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கை முறையே மாறிடும். விருப்பங்கள் எப்படியாச்சும் நிறைவேறும்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் பண்ணுறோம், தீப வழிபாடுகள் பண்ணுறோம், கோவிலுக்கு போகிறோம். அப்படி எல்லா விஷயங்களுமே நம்முடைய அந்த இலக்கை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கையை பயணிச்சிட்ருக்கு. அப்படி நம்முடைய ஆசைகள் நம்ம இது மாதிரி நமக்கு நடக்கிறதுக்கான முயற்சிகளும் எல்லாருமே எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் சிலருக்கு மட்டும் சில விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் தடை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த முயற்சிகள் கை கொடுக்கவே கொடுக்காது. என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப நிச்சயமாக ஒரு இறை வழிபாட்டோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் நிச்சயமாக வெற்றி தான் பெறும். நமக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கிடைப்பதற்கு நம்ம ஃபஸ்ட்டு முதல் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையாரப்பா தான். பிள்ளையாரை நீங்கள் வணங்கிட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 200% சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் நம்முடைய எல்லா தடைகளையும் நீக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா பிள்ளையார் தான். அதனால தான் எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை வழிபட்டுட்டு போங்க, அப்போ தான் காரியங்கள் நமக்கு நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி எளிமையான முறையில் எந்தவித ரொம்ப பணம் காசு அப்படிலாம் ரொம்ப பெரிய கிராண்டாலாம் பண்ணாமல் ரொம்ப எளிமை சிம்பிளாக போய் முன்னாடி போய் நின்று ஒரு தோப்புக்கரணம் போட்டு நம்ம பிள்ளையாரை வழிபட்டுட்டு போனாலே போதும், நமக்கு வெற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட பிள்ளையாருடைய மிக அற்புதமான ஒரு பரிகாரம். இதற்கு இந்த ஒரு பரிகாரம் கூட சொல்ல முடியாது, வழிபாடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு தேவை இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஒரு பிள்ளையார் கோவில் மட்டும் போதும், அவ்வளோதான். வீட்டிலிருந்து நம்ம இதை வழிபட முடியாது, கோவிலுக்கு போய் தான் நம்ம வழிபடணும். நமக்கு எல்லா இடத்துலையுமே பிள்ளையார் இருப்பார். இந்த கோவில் அந்த கோவிலில் எல்லா இடத்துலையுமே மூளை முக்கில் எல்லா இடமும் பிள்ளையார் கோவில் இருக்கும். அப்படி நீங்கள் டெய்லி ஒரே ஒரு கோவிலுக்கு போய் தான் நம்ம வழிபாடு செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. எந்த இடத்துல இருக்க வேணாலும் பிள்ளையாரை நீங்கள் வழிபடலாம். இப்போ ஊருக்கு நிறைய பேர் போகிறாங்க, வெளியூருக்கு போகிறோம், இல்லாட்டி அம்மா வீட்டுக்கு போகிறோம், அப்படி ஏதாச்சும் நமக்கு ஒரு அவசர தேவைகள் இருக்கும் பார்த்திங்களா, அப்படி வெளியூருக்கு போனால் கூட அந்த வெளியூர்லும் பிள்ளையார் கோவில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கோவிலையுமே இந்த ஒரு வழிபாடு பண்ணலாம். இதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலையா மாலையா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். எந்த ஒரு நேரம் காலைக்கு இப்போ ஒரு நாள் நீங்கள் காலையில் போகிறீங்க, இப்போ திருப்பி இன்னொரு நாளைக்கு காலையில் வேறு ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடுது, அப்போ சாயங்காலம் போகலாம். அப்படி காலை மாலை எப்போ வேணாலும் போகலாம். இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, 21 நாட்கள் 21 முறை. இதுதான் இந்த பிள்ளையாருடைய வழிபாட்டுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. அதாவது 21 நாட்கள் நம்ம தொடர்ச்சியாக போகணும். அதே நேரம் 21 முறை நம்ம அந்த எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த பிள்ளையாரை நம்ம வலம் வரணும். கோவிலுக்கு நீங்கள் போகிறப்ப அர்ச்சனை பண்ணணுமா அப்படிலாம் கட்டாயமே கிடையாதுங்க. உங்களால் என்ன முடியுதோ ரெண்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு அருகம்புல், இல்லாட்டி ஒரு 5 ரூபாய்க்கு அருகம்புல் வாங்கிட்டு போங்க. உங்களால் தீபம் ஏற்ற முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி எங்களால் பண்ண முடியாதுங்கிறப்ப எதுவுமே வேணாம், நீங்கள் பிள்ளையாரை போயிட்டு அந்த கணபதியை மட்டும் போய் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் மட்டும் சொல்லிவிட்டு 21 முறை வலம் நம்ம தோப்புக்காரனை மட்டும் போட்டுட்டு வரணும், அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம 21 நாட்கள் 21 முறை பிள்ளையாரை நம்ம இப்படி சுற்றி வரப்போ உங்கள் மனசுக்குள்ளே உங்களுடைய ஆசைகள் நடக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு ஆசைகள் தான் நம்ம வச்சுருக்கணும், ஒரே ஒரு கோரிக்கைகள் மட்டும். அது எது வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கைக்கு அதாவது உங்களுக்காக இருக்கலாம், கணவருக்காக இருக்கலாம், நம்முடைய குழந்தைகளுக்காக இருக்கலாம். அப்படி என்ன உங்களுக்குன்னு தனிப்பட்ட தேவைகள் இருக்கோ அந்த ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சு 21 முறை நம்ம வலம் வரணும். அப்படி நியாயமான நம்முடைய ஆசைகளை நம்ம பிள்ளையார்கிட்ட இப்படி சொல்லிட்டு 21 நாள் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு அதற்கான வழிமுறைகள் பிள்ளையார் ஏதோ ஒரு ரூபத்தை நமக்கு காமிச்சு கொடுப்பார். அந்த ஆசைகள் உங்களுக்கு நடந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு உங்களால் முடிஞ்ச அந்த எந்த கோவில் உங்கள் பக்கத்தில் இருக்கோ அங்கே ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு அந்த அபிஷேக பொருட்கள், சுவாமிக்கு சங்கட சதுர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, சதுர்த்தி திதிக்கு பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் அபிஷேகத்துக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம், இல்லாட்டி பிள்ளையாருக்கு பிடிச்சமான அந்த கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இது மாதிரி எளிமையான முறையில் இந்த 21 நாட்கள் 21 முறைங்கிற அந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் பிள்ளையாருக்கு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன விடுதல் வச்சாலுமே கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் இது எல்லாமே விலகும்.
அதனால் எளிய மெத்தேடு தான், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஆனால் அந்த 21 நாட்களுக்கு நிச்சயமாக நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் இருக்கணும். பெண்களுக்கு இப்போ மாதவிலக்கு இந்த பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீரியட்ஸ் முடித்ததுக்கப்புறம் உள்ள அந்த அடுத்த நாள்லேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் வர மாதிரி உள்ள டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இந்த நாள் அப்படின்னு தான் கணக்கெல்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம பிள்ளையாருக்கு இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு, ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாடு. பிள்ளையாரை நம்பி பிள்ளையாருக்கு இந்த ஒரு வழிபாடு பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நியாயமான வேண்டுதல்களும் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஒரு பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.